ஸ்ரீ மாத்திரை நமக ஜெயகுரு பிரசனம் நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா படிக்கிற பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த தை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/1/2026 புதன்கிழமை அனுஷ நட்சத்திரத்துல பகல் 3:07 இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அற்புதமான மாதம். இந்த மாதம் அனுஷ நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால மீன ராசியில இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த டைம் இருக்கு இல்லைங்களா, 14ஆம் தேதி 3 மணி, அப்போ ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு மேல சிவன் கோயில், அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று தீப தானம் பண்ணணும். அதாவது மண் விளக்கோ, மண் அகல் விளக்கோ, அல்லது பித்தளை விளக்கோ, வெங்கல விளக்கோ, ஐம்பொன் விளக்கோ வாங்கி தீபம் ஏத்தி அதை அங்க அவங்களுக்கு தானமா கொடுக்கறது. இல்ல அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அதாவது ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அங்க போயிட்டு எலக்ட்ரிக் பல்ப் இருக்குல்ல, வெளிச்சம் கொடுக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் பல்ப், அதை வாங்கி தானமா கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன விஷயம் மனசார கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுத்துருங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனா இதை கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வருடம் முழுவதுமே இந்த விபத்து கண்டம், அகால மரணங்களா தவிர்க்கப்படும். அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்துல சரிவு வராது. பொருளாதார வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். இத நீங்க செய்யுங்க. உங்களால என்ன முடியுதோ அதை செய்யுங்க. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 12 ராசிகள்ல ஒரே ராசி மீன ராசிக்கு மட்டும்தான் இந்த மாசம் ரொம்ப ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியது தை மாசத்துல உங்களுக்கு மட்டும்தாங்க. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா, 11ஆம் இடம்ங்க. குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. இந்த 11ஆம் இடம்ங்கிறதா நல்ல சகல விதமான லாபங்களை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், அப்புறம் செவ்வாய், 2 கூடிய செவ்வாய்ங்க நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் லாபத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. இதுதான் முக்கியமானது. அதே மாதிரி அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் ஒரு நல்ல திடீர்னு ஒரு ராஜ யோக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 11ஆம் இடம்ங்க. ஆசை அபிலாசைகள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடியது, ஈடேறக்கூடிய மாதமாத்தான் இந்த மாசம் இருக்கு. நீங்க என்ன நினைச்சாலும் அது உங்களுக்கு கிடைச்சிரும். என்ன விஷயங்களை அடையறதுக்காக இவ்வளவு நாள் போராடுனீங்களோ அத்தனை விஷயமும் தானா தேடி வரும். எல்லா விஷயங்களுமே வெற்றி. தொட்ட காரியங்கள் எல்லாமே ஜெயம். எடுத்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, லாபஸ்தானம் நல்லா வலுத்திருக்கு. அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபங்கள், நிரந்தரமான வருமானம், நல்ல வருமானம்ங்கிறத காட்டிலுமே பெரிய வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு தை மாதம் உறுதியாக உண்டு. 4ல குரு இருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி 4ல இருக்காரு. 10 பாக்குறாரு. உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நல்ல லாபத்தை ஈட்டும். இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். நிறைய அமைப்புகள் இருக்கு. குருவுடைய அனுகிரகம் பரிபூரணமா தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கனால தொழில் ரீதியா பல விஷயங்கள் இருக்கு. இந்த இதுல நான் புதுசா தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறீங்க அப்படின்னா ஆரம்பிக்கலாம். நல்ல அற்புதமான பலன். லாபஸ்தானம் வலுத்திருக்கு. அப்ப இந்த மாசத்துல தொழில் ஆரம்பிக்க நல்ல யோகமா இருக்கும். கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு, அரசாளக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. சரி, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். 6 சூரியன் 11ல இருக்கு. அப்போ உத்தியோகத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் நல்ல லாபம். அதாவது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நமக்கெல்லாம் என்னடா கிடைக்க போகுதுன்னு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உத்தியோகத்துல உங்களுக்கு உறுதியாக உண்டு. நல்ல பொசிஷன்ல வேலை பார்க்கக்கூடியது, நீங்க நினைச்ச இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடியது. ஒரு கம்பெனிலே நீங்க இருந்திருப்பீங்க, இந்த பொசிஷனுக்கு நம்ம போக மாட்டோமா அப்படின்னு நினைச்சு ஏங்கிட்டு இருப்பீங்களா, அந்த பொசிஷன்ல கொண்டு உங்களை உட்கார வைப்பாங்க மேனேஜ்மெண்ட். சோ நீங்க என்ன விஷயங்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை விஷயமுமே உங்களுக்கு அற்புதமா பல விஷயங்கள் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. தொழிலும் அதே மாதிரி உத்தியோகமும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. முக்கியமா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு போய் மறைஞ்சு 6ஆம் இடத்துல கேது போய் மறைஞ்சிருக்கிறதே நல்ல விஷயங்கள் தான். எனக்கு எந்த விஷயமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதாவது 7.5 சனி இருக்கு, ஜென்ம சனி இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் சும்மா சொல்றீங்க அப்பெல்லாம் நினைக்காதீங்க. இந்த மாசம் நல்லாவே உங்களுக்கு நடக்கும். 7.5 சனி எல்லா விஷயத்தையுமே தடுத்து நிறுத்தாது. ஒரு ஜாதகத்துல சனி தன்னுடைய வேலையை காமிக்கிறாங்கன்னா ஜாதகம் பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி தெய்வத்தை கும்பிடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு மீறி பரிகாரங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. சோ உங்களுக்கு சனியுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா சனிக்குண்டான பரிகாரங்களை பண்ணிக்கோங்க. சனிக்குண்டான பரிகாரங்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கட்டாயம் ஆன்சர் பண்றேங்க. கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, நான் அதுக்கு பதில் போடுறேன். ஆனா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான பலன்கள்லாம் இருக்குங்க. ஜென்மசனி அதுலயே போக்கஸ் பண்ணாதீங்க. 11ஆம் இடம்
காசு பணம் நல்ல சம்பாதிக்கக்கூடிய மாசம்ங்க. இந்த மாசத்துல ஒரு வருஷத்துக்கு உண்டான வருமானம் உங்களுக்கு எவ்வளவோ அத நீங்க பாடுபட்டீங்கன்னா இந்த மாசத்திலேயே சேர்த்திடலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க வந்து இந்த ஒரு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1,00,00,000 சம்பாதிக்கிறீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல சம்பாதிச்சிடலாம். அந்த அளவுக்கு கிரக நிலைகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. நல்ல பலன்கள் உறுதியாக இருக்குங்க உங்களுக்கு. நீங்க எதுக்கும் கவலையப்படாதீங்க. படிப்புல இருக்கவங்களுக்கு படிப்பு நல்லபடியா வரும். அப்பப்ப ஞாபக சக்தி குறையுங்க. அதாவது மந்த நிலையை ஏற்படுத்தும். இந்த ஜென்ம சனி மந்த நிலையை ஏற்படுத்தும். சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஹயக்கிரீவர் வழிபாடு பண்ணுங்க. சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. இதனால என்னன்னா படிக்கக்கூடிய ஆர்வம் தூண்டும். ஞாபக சக்தி வரும். அதே மாதிரி இந்த உயர்கல்வியில இருக்கவங்களுக்குலாம் வந்து இது சூப்பரான டைம். நீங்க நினைச்ச விஷயங்கள சாதிக்கிறதுக்கு உண்டானது. ஹையர் கல்வி ஹையர் எஜுகேஷன்ஸ் போறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல இந்த இந்த பிஏ எம்பிஏ முடிச்சுட்டு வரவங்களுக்கும் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது. நீங்க விரும்பின துறையில வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. சூப்பரான டைம். இந்த டைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தை மாசம் வந்து நல்ல 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 அமைப்புகள்லாம் இருக்குங்க. முக்கியமா அஷ்டமாதிபதி மீன ராசிக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதி சுக்கிரனும் 11ல இருக்காரு. சோ அதனால வந்து பெண்கள் வழி தொந்தரவுகள் இருக்கும். பெண்கள் வழி விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருங்க. அஷ்டமாதிபதி 11ல இருக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட சேட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிளாக்மெயில் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ பெண்கள் வழி விஷயங்கள்ல ரொம்ப கவனம். தவறாக நடந்துக்காதீங்க, தவறா பேசாதீங்க. அது உங்களுக்கே திரும்ப பிளாக்மெயில் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜென்ம சனின்னு இருக்குல்ல, அது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும். எப்படா நீங்க தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு கப்புன்னு பிடிச்சிருவாரு. சோ நம்ம தப்பே பண்ணாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்னடா அது வாய்ப்பு வாவான்னு தேடுது, ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போச்சு. இதேதான் பெண்களுக்கும். ஆண்கள் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாவே தெரியாத நபர்கள் ஒரு தப்பான விஷயங்கள்ல எண்ணங்களை செலுத்தாம இருந்தீங்கனாலே சக்சஸ் பண்ணிடுவீங்க. அதனால கவலையே வேண்டாம். முக்கியமா வந்து இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப இது எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு போஸ்டிங் எதிர்பார்த்தவங்களுக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் என்ன நினைச்சாலும் அது சக்சஸ் ஆயிரும். என்ன உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறிடும். தொட்ட காரியங்கள் எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கும். நீங்க நினைச்சதுதான் நடக்க போகுது. நீங்க என்ன வைக்கிறீங்களோ அதுதான் சட்டம் அப்படிங்கக்கூடிய நிலை கட்டாயம் மாறுபடும். நீங்க நினைச்ச விஷயங்கள் அதாவது நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் முடியுங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்காரு. வாகன பிராப்தம் இருக்கு. வண்டி பிராப்தம் இருக்கு. அது மூலியமா உங்களுக்கு வீடு கட்டுறது, வீடு கட்டி வாடகை கூடுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாவே அஷ்டமாதிபதி 11ல இருக்காரு. கூடுதல் கவனம். அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது. 6 8ஆமது 11ல இருக்காரு. மருத்துவ விரயமும் உண்டு. சோ மருத்துவ ரீதியா ஏதாவது பிரச்சனைகள்னால அதுவும் உண்டு. அதனால அதுலயும் கவனமாக இருக்கணும். மத்தபடி கணவன் மனைவி அந்யோன்யம் ஏற்படும். நல்ல அமைப்புகள் உறவுகளிடையே இணக்கங்கள் ஏற்படும். பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சமாதானப்படுத்த அந்த சுமூகமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க முடியும் இந்த மாசம். இந்த கிரகங்கள் 11ல இருந்து 5 பாக்குது. மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரிந்து போனாலும் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. யாருனால மனசு கஷ்டப்பட்டது அவங்களே ஆறுதல் தேடி ஆறுதலுக்காக உங்களை தேடி வருவாங்க. கட்டாயம் இது நடக்கும். நிறைய பேருக்கு திருமண பிராப்தம் இருக்கு. மனதுக்கு பிடித்தவங்களே திருமணம் பண்றது, லவ் எல்லாம் வந்து செட் ஆகி பேரண்ட்ஸ் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடையும் அனுமதியுடனே திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு அஷ்டமாதிபதியும் கூட சேர்ந்திருக்கிறதுனால திடீர்னு லவ் மேரேஜ், ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நிறைய பேர் இந்த 2வது செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாசம் ட்ரை பண்ணா உடனே கிடைச்சிரும். செட் ஆயிடும். ரொம்ப நாளா நீங்க வந்து இந்த புத்திர இதுக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லாம இருக்கவங்களுக்குலாம் இந்த புத்திர பாக்கியம்ங்கிறது இந்த மாசம் இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்தை வந்து 4 கிரகங்கள் பாக்குது. ஒரு கிரகம் உச்சமா இருக்கு. செவ்வாய் உங்களுக்கு உச்சமா இருக்கு. அப்ப 5ஆம் இடத்தை வந்து பாக்குறதுனால புத்திர பாக்கியம் சந்தான பிராப்தம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா சொல்லுங்க. நான் கட்டாயம் பரிகாரம் சொல்றேன். கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நான் உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்றேன். நல்ல அமைப்புகள் தான் இருக்குதுங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குள்ள ஜாக்பாட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய உயர்வான வாழ்க்கை. அதாவது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வளர்ச்சி தான் உங்களுக்கு நல்ல பெரிய இது. மக்களுடைய சப்போர்ட் ஆதரவுகள்லாம் கிடைக்கும். ஒரு நல்ல கலைஞர் அப்படின்னு உங்களை அங்கீகரிக்கக்கூடிய டைம் தான் இந்த டைம். சோ கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. 11ல கிரகம் நிறைய இருக்கு. 5ஆம் இடத்தை பாக்குது. 5ஆம் இடம்ங்கிறதுதான் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம். இயல் இசையெல்லாம் குறிக்கக்கூடியது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கனால அமைப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாம்.
அதே மாதிரி அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமுங்க. ஜென்ம சனி இருக்கு. அப்ப ஜென்ம சனி இருக்கும்போது உங்களுடைய நீங்க யார வேணா எதிர்த்து பேசலாங்க. நீங்க ரூல்ஸ் படி நடந்துட்டீங்க. ஒருத்தங்க கிட்ட கையூட்டு வாங்கல. கரெக்ட்டா இதுல ரூல்ஸ் என்னவோ அந்த ரூல்ஸ் படி தான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, எந்த பிரச்சனையிலும் சிக்க மாட்டீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அழுத்தங்கள் ஏற்படாது. மன விரயங்கள் ஏற்படாது. நெறைய காசு பணம் சம்பாதிக்க முடியும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன், திடீர்னு ஒரு ஜாக்பாட் கிடைக்கிறதுக்கு உண்டானது. நீங்க விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடியது. நீங்க விரும்பின போஸ்டிங் கிடைக்கிறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. நீங்க நம்பவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம், மன மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு நீங்க நினைச்சே பார்த்துக்கோங்க. 7 சனி நம்ம எப்படிடா ஜெயிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருந்தா கூட இந்த மாதம் வந்து உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு. என்ன விஷயங்கள் நீங்க நினைச்சிருக்கீங்களோ அது சக்சஸ் ஆகும். என்ன விஷயங்களை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, இவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அது காரியங்கள் கைகூடிரும். எடுத்த விஷயங்கள சக்சஸ். உங்களை அறியாமையே இனம் புரியாத சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள்லாம் உங்களை தேடி வரும். குட் நியூஸா தேடி வரும். ஒரு பெரிய பொறுப்பு உங்ககிட்ட குடுப்பாங்க. அத சக்சஸ்ஃபுல்லா ஆக்கி குடுத்துருவீங்க. அதே மாரி உங்களுக்கு கீழ ஆட்கள்லாம் போட்டு அவங்களெல்லாம் வந்து வேலை வாங்கக்கூடியது அமைப்பு. மக்களுடைய அதாவது 7 சனி வந்து பாத்தீங்கன்னா, பொதுவாவே இந்த அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம் தான் நான் சொல்லுவேன். எப்பல்லாம் சந்திரன் மேல சனி வருதோ, பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைச்சிரும். அப்போ உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, பொதுமக்கள் ஆதரவுகள் இருக்கும். ஆனா ஜனவசியம்ங்கிற விஷயம் தேவை உங்களுக்கு. சோ அந்த ஜனவசியத்தை உருவாக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். என்ன விஷயம் அப்படின்னா, நல்ல யாகங்கள், பரிகாரங்கள், பூஜைகள் பண்ணிக்கங்க. அதே மாரி தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. இதெல்லாம் பண்ணாலே இந்த 7 சனியோட இது வந்து யோகமா மாறிரும். 7 சனியில தான் அதிக யோகங்கள் இதெல்லாம் இருக்காங்க. இந்த புணர்ப்பு தோஷம்லாம் விலகி நல்ல நிலை உருவாகணும்னா அதுக்குண்டான பரிகாரங்களை நீங்க பண்ணிக்கணும். கட்டாயம் பண்ணிக்கணும். பொதுவாவே மீன ராசிக்கு இந்த மாதம் ஜாக்பாட் அப்படின்னு தான் என்னுடைய இது. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய அற்புதமான பலன்களா இருக்கு. அதே நேரத்துல ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கணும். உயிர் சொத்துக்கள்லாம் வரும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் தேவை. இதை தாண்டி வேற எந்த நெகட்டிவுமே கிடையாது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். இப்ப இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாசனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாசத்துல பாத்தீங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்கு. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பாத்தீங்கன்னா தை 29 வரை மகரத்துல இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பாத்தீங்கன்னா தனுசுல இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பாத்தீங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா இவர் வந்து மகரத்துல இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தை 1 முதல் தை பார்த்தீங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு? பார்த்தீங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்கு. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில தாங்க இருப்பாங்க. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7 சனி, இந்த 7 சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்தீங்கன்னா புது புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே இருந்த கட்சியிலிருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே
2026 தொடரும். வேற ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேர் புகழ் பதவி பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும். அதே உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் வந்து திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் வந்து இந்த 2026 வந்து போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் இது கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பொதுவான பலன் தான். மீனராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்பேற்பட்ட நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னா, இவர்களுக்கு ஜென்ம சனி அப்படின்லாம் கவலைலாம் பட வேண்டாம். உங்கள் ராசியிலே சனி பகவான் சஞ்சாரம். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுடைய எதிர்காலமே அற்புதமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த மாதம் பேர் புகழ் வரக்கூடிய மாதமாக இருக்கும். கூட இருந்த தொழிலில் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியவர்களும், உங்களுடைய பேர் புகழுக்கு களங்கம் விளைவிக்க நினைத்தவர்களும் விடுபடக்கூடிய காலம்தான் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நட்பாக இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு துரோகியாக இருந்துட்டு இருப்பாங்க. அவர்களே பார்த்து ஒன்று அவங்களா விலகிப்படுவாங்க, இல்லையா அவங்கள விட்டு நீங்கள் விலகிடுவீங்க. மீன ராசிக்காரர்கள் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், யார் துரோகிகள் என்பதை காண்பிக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம். அதே போல் உங்களுக்கு பேர் புகழ் வரும். அந்த பேர் புகழை பார்த்தீங்கன்னா பொறாமைப்படுபவர்களும் உங்கள் கூடவே இருந்தவர்கள் விலகி விடுவர். அரசு பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மதிப்பு மரியாதை பேர் புகழ் கூடக்கூடிய ராசியில் ஒன்று இந்த தை மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள், அதில் வெற்றி உண்டு. வியாபாரம் செய்ய கொஞ்சம் வியாபாரத்தில் வந்து தொழில் முன்னேற்றம் தந்துவிடும். உணவு சம்பந்தப்பட்டது, துணி சம்பந்தப்பட்டது, பால் சம்பந்தப்பட்டது, இனிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களும், இரும்பு சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான பலனை தந்துவிடும். வாய்ப்பு வருது, பயன்படுத்திக்கோங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. யாரை நம்பியும் கடன் வாங்குவதும், புதுசாக சொல்லுவாங்க அதை செய்யுங்க, இங்கே ஒரு பிஸ்னஸ் வருது, அங்கே ஒரு பிஸ்னஸ் வருது, யாரை நம்பியும் செய்ய வேண்டாம். செஞ்சீங்கன்னா அவர்களை நம்பி லாஸை தந்துவிடும், அசிங்க அவமானத்தையும் தந்துவிடும். மாட்டிக்கிட்டு ஏமாறக்கூடியவர்கள் நீங்கள் தான். தத்தளிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் கடலில் இருக்கக்கூடிய மீனை தூக்கி கரையில் போட்டால் என்ன நிலைமையோ அந்த நிலைமைக்கு வந்துடும். கவனம். அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. புதிய நட்பு வேண்டாம், கூடா நட்பு வேண்டாம், தேவையில்லாத விஷயம் வேண்டாம். ஏற்கனவே இருந்த தொழிலை பார்த்துக்கிட்டே இருங்க. புதிய முயற்சியில் ஈடுபடும் பொழுது கவனம் தேவை. உங்களுடைய பேரு புகழையும் தக்க வச்சுக்கிறது நல்லது. எதை பேசணுமோ அதை பேசுங்க, தேவையில்லாத விஷயத்தை பேசி மாற்றிக்க வேண்டாம். அதே போல் யாரிடம் எதை பேச வேண்டுமோ அதை மட்டுமே பேசுங்க. உங்கள் ஒருவரை பற்றி ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்துருச்சு அப்படின்னா அவங்கள பற்றியே சும்மா அசைப்பட வேண்டாம். அவங்கள பற்றி விட்டுட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் புகழ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனை கண்டு பொறாமைப்படக்கூடிய நபர்களும் வந்து சேருவர். அதில் கவனமாக இருக்கணும். ஐயோ இவர் நல்லவர், இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படின்னா யார் எதிரி அவங்களிடம் உங்களுடைய விஷயங்கள் போய்விடும். அதில் கவனம் தேவை. கடைசியில் சண்டை சச்சரவு வருங்க. அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். ஆன்லைன் பிஸ்னஸில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனம் தேவை. பங்கிடு. அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கவனமுடன் செயல்படுறது நல்லது.
சீட்டு பணம் கட்டும் போது முன்பின் தெரியாத நபர்களிடம் சீட்டு போட்டு மாட்டிக்க வேண்டாம். அது வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் வருதுன்னா உங்கள் மனைவிடமோ பெற்றவங்களிடமோ சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. உங்களிடம் இருந்தது அப்படின்னா தேவையில்லாத விரயத்துக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு போயிடும். அதில் கவனம். இந்த காலகட்டத்தில் புதிய வண்டி வாகனம் மாற்றுவதற்கு அல்லது வாங்குறதுக்கு வழி தந்துவிடும். வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப 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 நிதானம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய பாக்கியம் தந்திடும். வீடு பராமரிப்புக்குரிய செலவுகளை செய்வீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. தொழிலில் விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் கல்வியில் வந்து முழு கவனம் தேவை. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். புதிய நபர்களுடைய தொடர்பு கிடைச்சதுன்னா விட்டு ஒழிஞ்சிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஒரு புதிய நபர்கள் கிடைச்சுன்னா அவங்களுடைய முழு டீட்டெயில் உங்கள் பெற்றவங்களுக்கு தர்றது நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் மறைமுகமாக செய்யும் பொழுது அசிங்க அவமானத்தை தந்துவிடும். தேவையில்லாத மனசங்கலைகளும் கொடுத்து விடுவார். அதனால் மீனராசிக்காரர்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்களை வெளியிடும் பொழுது புதிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும் போது அதை விட்டு விலகிறது நல்லது. இல்லை அவர் நல்லவர் இவர் நல்லவர்ன்ட்டு போய் தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்க வேண்டாம். உங்கள் கருத்துக்களை வெளியேறது நல்லது. அந்தரங்க விஷயங்களை வந்து உங்களுக்குள் வச்சு பாதுகாப்பது நல்லது. இவர் நம்மளுடைய நெருங்கிய நண்பர் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அதுவே உங்களுக்கு அசிங்க அவமானத்தை கொடுத்துவிடும். புதிய நபர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். அதில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. எச்சரிக்கை தேவை. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் முழுவதும் கவனமுடன் செயல்படக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வழிபாடு அப்படின்னா இவர்கள் மாரியம்மன் வழிபாடு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் அம்மன் வழிபாடு செய்வதும், மாதத்தில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தனா சமயபுரம் போயிட்டு வருவதும், திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதும் மிக சிறப்பை தந்துவிடும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அசைவம் தவிர்ப்பதும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரச மரமோ அல்லது ஆலமரம் அல்லது வேப்பமரம் இந்த தலைவிருச்சங்களை எங்கேயாவது யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நடுவதும், அது வளரணும். அதுதான் இங்கே முக்கியம். நடுறது பெருசு இல்லை, வளரும் பொழுது அது வளர 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 உங்களுடைய தலைவிதிகள் அனைத்தும் மாறி சுபங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்ரகதி அடைகிறார். வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாசத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கே சுக்கிரன் வந்து 10ஆம் இடமான மகரத்துக்கு போறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்னைக்கு போறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறார். கும்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா அதாவது 7/2/2026 அன்னைக்கு சுக்கிரனும் வந்து கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்கு. இந்த மாசத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் வந்து மகரத்திலேயே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்துக் கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேற வருது.
இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது வந்து 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் வந்து நல்ல சம்பவங்கள் நடக்குமே ஆயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவா. அது தவிர மாட்டுப் பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வந்து வருது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து 25/1/2026 அன்னைக்கு ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026ஆம் வருஷம் வந்துருத்து. இப்போ ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து, அதாவது இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் முழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றது, அது தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம். 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறேன். 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது. அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை. 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்து உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம் வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேற அன்னைக்கு. முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி,
பிறந்த வருடமோட போடுங்க, உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க, டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மீன ராசி அன்பர்கள், பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் போய் இருக்கார். அதாவது உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல, அது புதனோட வீட்டில் இருக்கார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தை மாதம் விஸ்வாவசு வருஷம் 15/1/2026 12/2/2026 வரலாம் உண்டான காலகட்டத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். உங்களுடைய 4 கிரகமும், அதாவது இந்த மாத கிரகங்கள் 4 வந்து 11ஆம் வீட்டில் இருக்குது. 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா நீங்கள் எண்ணுவது எல்லாமே நினைக்கணுமே அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். அதை பற்றி கவலையே இல்லை. இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. சொத்துக்கள் சேரும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், நினைத்ததை அடையக்கூடிய ஸ்தானம். அதனால 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாள். 11ஆம் இடத்துல மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 2வது திருமணத்திற்கு ஏற்ற காலகட்டம். அதாவது 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இருந்தாலும் குரு பார்வை இல்லை. அதனால வந்து இந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் தட்டி போகக்கூடிய வாய்ப்பு, 2வது திருமணம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? 11ஆம் இடத்துல புதன் இருக்காருன்னா, புதன் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு 27/1/2026 வந்துடுறார். சனி பகவான் வேறு 12ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தம். தேவையற்ற செலவுகள் வக்ர குரு பார்க்கறதுனால தேவையற்ற செலவுகளாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் யோசிப்பீங்க, ஐயோ இதை செய்யாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 12ஆம் இடத்துல வந்து 4 கிரகங்கள் வரக்கூடிய காலகட்டம். அதாவது 7/2/2026 சுக்கிரனும் சேர்ந்துடுறார் 12ஆம் இடம். 3 கிரகங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் 20 நாள் வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது 7.5 சனி இருக்குது. தேவையற்ற செலவுகள், பண விரயங்கள் வரும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையில்லாமல் கையெழுத்து போடுறது, யாருக்காவது சிபாரிசு பண்ணுறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். பண வரவுக்கு பார்த்தாலேயானால் பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல போயிருக்கார். எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய 7, 8, 9 அதிபதிகள் எல்லாமே சேர்ந்து வந்து 11ஆம் இடத்துல போய் நிற்கிறார். அதனால் வந்து பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், அதாவது கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு சில பின்னடைவு இருக்கும். தனித்து சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு சில பின்னடைவு இருக்கும். அதிகமாக அலைச்சல் பட வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக இருக்கு. உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு தொழிலிலும், அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சீராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் தன்னுடைய வீட்டை 4ஆம் பார்வையில் பார்க்குறார், சனியும் 3ஆம் பார்வையில் பார்க்குறார். அதனால் நீங்கள் பேசக்கூடியது நிச்சயமாக தவறாக எடுத்துக்கொள்ளப்படும். அதன் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும்.
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில நாட்கள் நீங்கள் வந்து முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் இன்னைக்கு வருது அப்படின்னா 7/2/2026 9/2/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அது மாதிரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நீர் மோர் கொடுங்கும். அதாவது ஒரு பொதுவான இடத்துல வந்து எல்லாருக்கும் வழிபோக்கர்களுக்கெல்லாம் நீர் மோர் கொடுத்துன்னு வாங்கும். அதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறோம். அதுவும் இந்த மீனராசிக்காரர்கள், இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, சொல்லி கொடுக்கக்கூடிய ஆப், அதாவது இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ஆப், அந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர வந்து ட்ரேடிங் செக்மெண்ட்னு சொல்லக்கூடியது ஷேர் ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று ஜாகிரதையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கடல்வாழ் உயிரினங்கள் விற்கிறவங்களுக்கும் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தங்கம் சார்ந்த தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சுட்டு வாங்க. சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக, அதுவும் சாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சுட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த தை மாசத்தில் கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு இப்போ தான் தொடங்கியிருக்கு. ஸோ தமிழ் தை பிறந்தா வழி பிறக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் உங்கள் கையில் இருக்கும். ஸோ 2026 உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக தான் அமைப்பது. தை பிறந்தும் உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சிக்கான வழியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எதை செய்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் டைமில் செய்யணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் தான் உங்களுக்கு பிரச்சனையே. எல்லாத்தையும் ஆன் டைமில் செய்யணும்னு நினச்சி லேட்டாக செய்யக்கூடியது தான் மீனராசி. ஏன்னா மீன் எப்படி பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்படும், ஒரு சலனம் போட்டுரும். ஸோ அப்போ மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை உணர்ச்சி வசப்படுறது, இதுதான் உங்களோட வீக்னஸ். முதல்ல இந்த 2026 இதை மாற்றணும். நீங்கள் எது நடந்தாலும் கல் மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த 2026 இந்த தை மாதம் இல்லை, எல்லா ஆண்டுமே சிறப்பான ஆண்டாக இருக்கும். ஏன்னா எளிதில் எமோஷ்னலி வீக் பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசி. ஏன்னா இப்போ சனி பகவான் வேற ராசியிலே இருக்கார். ஸோ அப்போ எல்லாமே 7.5 சனியோட இருக்கு, ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்மத்தில் சனி இருந்தால் உங்களுக்கு என்ன நல்ல விஷயத்தை தான் பண்ணி தர போகிறார். ஸோ ஏன்னா சனி பகவான் எப்படி பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியாக இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் ஒரு மந்தத்தன்மை இருக்கும். ஏன்னா சனினாவே ஒரு இருட்டு கிரகம். நிறைய பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க இந்த காலகட்டம் என்னன்னாக்கா லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இருட்டில் இருக்க ரொம்ப விரும்புவோம். இவங்க எல்லாமே வெளிச்சத்துக்கு வரணும். வெளிச்சத்துக்கு வந்தால் மட்டும்தான் இவங்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய முடியும். ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்னென்னாக்கா நேரடி தொழிலை காட்டும் மறைமுகமான தொழில்கள் வந்து நிறைய மீனராசிக்காரங்க செய்வாங்க. அது மறைமுக தொழிலாம் உடனே இல்லீகல் நினச்சிடாதீங்க. இந்த யூடியூப் முகம் காணிக்காத ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷைன் ஆகிறது பார்த்தீங்கன்னா நிறைய மீனராசிக்காரங்கள் அதிகமாக இருப்போம். ஸோ இந்த காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். யூடியூப் மீடியா துறையில் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பங்கேற்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். முயற்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையை தொழிலை முன்னோக்கி கொண்டு போகிறேன். ஏன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நல்ல வருமானம் வந்திருக்கு. இப்போ அந்த வருமானத்தில் பாதியாக மாறி இருக்கும். அந்த வருமானத்தை மீண்டும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த கால உணவு கட்டுப்பாடுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஏன்னா 6ல் கேது பகவான் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஃபுட் கான்ஷியஸை கொண்டு வந்திருப்பார். நிறைய பேர் என்னென்னாக்கா மீனராசிகள் வந்து உணவு கட்டுப்பாடு வேணும், எல்லாத்துலேயும் சில கட்டுப்பாடுகள் என்பது ஏற்பட்டு இந்த காலகட்டத்தில் இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா பேசுனாவே காசு வந்துடும் சொல்லுவாங்க. நிறைய பேரோட பேச்சில் வசீகர தன்மை அதிகமாக இருக்கும். நீங்கள் பேசுகிறதே பெரிய விஷயமா இருக்கும். நிறைய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையை பற்றிய பேச்சு இருக்கும். அண்ணனை பற்றி அதிகமாக பேசுவாங்க. அண்ணனுடைய உறவு நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா எப்போதும் என்னென்னாக்கா இவங்களுக்கு வயது குறைவானவங்களோட எப்போதும் ஒரு கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்குது. தம்பி தங்கைகளோட உறவுகளுக்கு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு
ஏதோ ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும், நீ ஏன் நானான்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி இப்போ ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. குழந்தை பேருக்கான முயற்சியை கண்டிப்பாக மீனராசிக்காரங்களும் எடுப்பாங்க. அதுக்கான பேஸ்மெண்ட் ஒர்க்கை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணலாம். ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய வீட்டை சரி பண்ணுவது, சீரமைப்பது, அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நிறைய பேர் எனக்கு வீட்டிலே பிஸ்னஸ் தொடங்கலாம். ஸோ புதிய பிஸ்னஸ் தொடங்குவது, இல்லை புதிய தொழில் முயற்சிகள், இல்லை தொழிலே புதிய அணுகுமுறைகள், இது எல்லாத்தையும் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் எடுத்த முயற்சிகள் வழியாக கண்டிப்பாக வெற்றி என்பது இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக என்னன்னாக்கா அந்த வடமேற்கு விஷயங்கள், வடமேற்கு பாதிப்புகள் ஏதாவது ஒன்று வரலாம். வீட்டில் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று கிழிஞ்சு போய் கேலண்டர் மாதிரி, ஏன்னா இப்போ 2026 வருஷம்னால கண்டிப்பாக ஒரு கேலண்டராவது மாற்றி தான் ஆகணும், வேறு வழியில் எல்லாரும் அதை செய்ய தான் போகிறோம். ஸோ அது மீன ராசிக்காரங்களுக்கு இல்லை, இந்த காலையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து வீட்டு டாக்குமெண்ட்டு, அந்த மாதிரியான விஷயம், வண்டி டாக்குமெண்ட்டு, இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சேஃபாக வைக்கிறேன்னு எங்கேயோ மறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேடின்னு இருப்பாங்க. ஸோ அப்போ மறைச்சி வச்சு தேடினவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கிடைக்கும், கையில் வச்சிருந்தவங்களுக்கு டாக்குமெண்ட் எங்கே மறைச்சி வச்சு தேடுவாங்க. இது ரெண்டுமே இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மீனராசிக்காரங்கள் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா டாக்குமெண்ட்டை பத்திரமா வைக்கிறேன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கொடுத்து வைங்க. யாருக்கிட்டே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெளி நபர்கிட்ட கொடுத்துறாருங்க, வீட்டில் இருக்கிற நபர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு அதை பத்திரமா எடுத்து வைங்க. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டை தொலைஞ்சி தேடுறதுலேயே ஒரு டென்ஷன் வந்து உருவாகும். ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு தொழிலே ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஈடுபடுவாங்க. நிறைய பேர் யூடியூப் அந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்த ஒரு நிலைக்கு பயணிப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ராகு பகவான் உருவாக்கி கொடுப்பாரு. ஸோ ஏன்னா குரு பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக வளர்ச்சி லாபம் என்பது அதிகமாகும். என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாகனத்தால் ஒரு அழுத்தம் இருந்துன்னே இருக்கும். வாகனம் என்ன பண்ணும், வண்டி ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவு வச்சுட்டே இருக்கும். ஸோ வாகனத்தை சரி பண்ணுறது, வாகனத்தை சீரமைப்பது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சிறு செலவுகள் என்பது இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணல, நீங்கள் எப்பப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் ஏர் செக் பண்ணிக்கோங்க. காற்றடிச்சா எப்படி டயர் பெருசாகுதோ அதே போல் குரு பார்க்க உங்கள் வாழ்க்கையில் கோடி நன்மைகளும் மகிழ்ச்சியும் லாபமும் பெருகும். நன்றி, வணக்கம்.